இந்தா அங்கிட்டு ஒரு கடை அந்த ப்ளூ கலரு அந்த கடை தான் ஃபுல்லுங்க ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஹலோ ஸ்கூல் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் அவினாஷ் அவை பேசுகிறேன். ஸ்கூல் இந்த ரைடு வந்து நம்ம எங்கே போயிருந்துன்னு பார்த்தீங்கன்னா நந்தில்ஸாக போகிறோம். நம்ம ஏர்லி மார்னிங் ரைடு. ஏர்லி மார்னிங்னா வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா ரைடுக்கும் வந்து நம்ம 9 o'clock இல்லை 10 o'clock அந்த மாதிரி தான் போய்க்க போகிறோம். இந்த ரைடு வந்து எவ்வளோ மணிக்கு போய்க்கிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 போய்க்கிறோம். இந்த ரைடு செம்மையாக இருக்கும். எவ்வளோ இந்த ஃபாகு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கா நிறைய இருக்குது. வாங்க ஸ்கூல் மீடியம் மோட்டரில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஸ்காட், ஃபைனாக நம்ம வீட்டில் கிளம்பியாச்சு. நம்ம கீகி இங்கே தான் இருக்கா. எதுக்குன்னு கிளம்புறது தான் ஸ்காட். டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. 5:30 எக்ஸாக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃப்ரெண்டை பிக் பண்ணிக்கிறேன். மீதி நம்ம எங்கே போய்க்கிறோம். நம்ம என்ன இவ்வளோ காலத்தில் போய்க்கிறதெல்லாம் வந்து நான் மீதி மோட்டரில் கண்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸ்காட் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெண்டை பிக் பண்ணிக்கலாம். ஸ்காட் நம்ம இது மார்னிங் ரைடு, இது ஏர்லி மார்னிங் ரைடு. ஸோ இதாச்சும் இவ்வளோ காலத்தில் போய்க்கிறேன்னு வச்சுட்டிங்கன்னா வந்து மார்னிங் வந்து அந்த ஃபாகு, ஸோ அந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுலாம் வந்து மார்னிங்கில் பார்த்து தான் நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த ரைட்டில் வந்து நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா சார் நம்ம ஃப்ரெண்டு தான் ஜாயின் பண்ணிக்க போகிறான். ஸோ மார்னிங் ரைடு செம்மையாக இருக்க போகுது. குள்ளூர் தர இப்போவே. ஸோ மீதி மோட்டரில் வாங்கி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்காட் பெட்ரோல் ட்ரையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கின்னு நம்ம மீதி கண்டினியூ பண்ணிக்கலாமே. டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. நம்ம எங்கே போய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நந்தில்ஸ் தான் போகிறோம். அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 75 இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 75 இருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ரைடு. இவ்வளோ காத்தில் போய்ங்கிறது நம்ம ஏர்லி மார்னிங்லாம் ரைடு போய்க்கிறோம் நம்ம. பட் இவ்வளோ காத்தில் போய்ங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போய்க்கிறேன் 6:30 போய்க்கிறேன். பட் 5 போனது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ரைடு. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு வரதுக்கு. கேமரா எதுவும் ஆகாது இருந்தால் நல்லாயிருக்கும். பீக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஸ்கூல். நிஜமாலே சொல்கிறேன். மார்னிங்கில் இவ்வளோ மார்னிங்கில் எல்லாம் போய்ங்கிறதுனா மெயின் அந்த ஃபாக் இருக்குதாங்க. அந்த ஃபாகு அப்புறம் அந்த சன்ரைஸ் வருது. ஸோ இதெல்லாம் காட்டுறது தான் மெயினாக இவ்வளோ காத்தால் எழுந்து போய்ங்கிறது. செம்மையாக இருக்கும் அந்த ஃபாகில். பார்க்கல முடிஞ்ச அளவுக்கு எந்த அந்த ஃபாகில் வீடியோ தெரியுதா இல்லை தெரியலையா நான் பார்க்கலாம். குளிருது கலங்காத்தால் ஓடுறதுக்கு. ஐயோ ஃபுல்லு இருட்டினாங்குதுப்பா. நாள் ஃபுல்லு இருட்டினாங்குதுடா. கண்ணை தெரியாம பகல் நேரத்தில் கண்ணு தெரியாத இருக்கு. இல்லை இல்லை வரியா ஃப்ளாஷா? ஐயோ வரடா வண்டிட்டு ஃப்ளாஷ் இருக்குது. பகல் நேரத்தில் கண்ணு தெரியாத இருக்கா. இல்லை வேற இருட்டில் வேற ஓட்டிக்கிறானா? ஏய் பயங்கரமாக கொள்ளுதுடா. ரைடிங் க்ளவுஸ் வேறு போட்டுன்னு வரல. உடனே ரைடிங் க்ளவுஸ் போட்டுக்குள்ள பழக்கலடா எனக்கு ஓட்டி. ஸ்காட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. மேப்குள்ளே போட்டுக்கிறோம் நம்ம. பட் அட்ரஸ் தெரியாது எனக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ் மேப் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கா என்னன்னா அங்கே வந்து ரோட் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கே தெரியாது ரோடு அங்கங்கே பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதாக இருக்கும் டேக் டைவர்ஷன் என்ன போட்டுக்குவாங்க. ஸோ அதை தான் ஸ்கூல். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஒரு சேஃப்டி பர்பஸாக போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா மேப்லாம் கொஞ்சம் கைடு பண்ணோம். செம்மையாக இருக்குது மார்னிங்கில் ரைடு போகிறதுக்கு. ஒரு பக்கம் வேறு வருது. ஐயோ நாராயணா எனக்கு வருஷத்தில் தாங்க முடியல போது. ஐயோ இந்த மழை ஒரு பக்கம். ஐயோ செம்ம பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்ல போனால். இவ்வளோ மார்னிங்கில் வந்து ஓட்டுறது எவ்வளோ நாள் இருக்குது? மார்னிங்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? குளிர்தா? ஏன் ஜாக்கின் போட்டுக்கலாம் குளிர்தாடா? அப்போட குளிர்தா? இங்கேவே இப்படி இருக்குதுண்ணா. அங்கே போனால் எப்படி இருக்கோ சொல்லி. அங்கே போனால் பயங்கரமாக இருக்கலாம். அடே புரியல. இது ஓட்டிங்கன்னா அவ்வளோ குளிர். அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிங்களாடா. ஏய் குளிர்லையா செத்துக்குங்களாடா. இங்கே நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கிறேன். எனக்கு அவ்வளோ குளிருதுடா.
குளிர்ல அவன் மச்சா இங்க ஓட்டிக்கு செத்துக்கிறான். ஓ க்ளவுஸ் வேற இல்லைட்டு என்ன பண்றது தெரியல. ஒரு க்ளவுஸ் எடுத்து மாதிரி ஒரு டவுட்டு பேக்கில் எடுத்து வச்சுக்கிறேன். பட் இதான் போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பட் இந்த க்ளவுஸ் போட்டுன்னு ஓட்டின்னு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்துக்குவீங்க. எந்த ரைட்லேயும் வந்து நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிருந்துக்க மாட்டேன். நான் சாரி தான் ஸ்கோர் ஒரு ரைட்டில் கூட என்ன நாள் விஜய் மலையாவா? என்ன விஜய் மலையா புரியல. ஆனா பில்டிங்கு கொஞ்சம் ஜோரா பேசுறா. எனக்கு கேட்க மாட்டேங்குதுடா. எனக்கு தெரியல. நான் விஜய் மலையா நீ சொல்லினா கரெக்டாக தான் இருக்கும்ல தெரிஞ்ச வரைக்கும். என் ஃப்ரெண்டு நான் சொல்கிறான் நானும் பில்டிங் பார்த்துட்டு விஜயமலையா பில்டிங் தர்றான். அதுன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? என்னன்னா வேலை படிக்கிறோமா இல்லை அங்கன்னா சுற்றிக்கிறோமா சொல்லு. ஆனால் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு இதே நியாயமாக தான் இருக்கும். விஜயமலையா பில்டிங் தான் இருக்கும். கை ரொம்ப சில்லுன்னா இருக்குது. ஐயோ நம்ம ரைடிங் க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கலாமா வானாமா யோசிச்சுக்கிறேன். மஸ்தாங்க கத்தல ஓட்டுறதுக்கு லைட்டுக்கு வரா இப்போதான் பில்டிங்கில் இவ்வளோ நாள் இந்த மத்தியானத்தில் காத்தல வேலை ஒரு 9 o'clock மேலே ஓட்டி எனக்கு இந்த லைட்டுங்களே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாரு காத்தல வேலை வரதுக்கு அந்த பில்டிங்கில் இருக்கிற லைட்ஸு வண்டியில் இருக்கிற லைட்ஸு எல்லாம் பார்க்குறது மஸ்தாக இருப்பாரா வியூ. சண்டே வரல. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கூட சீக்கிரம் போயிடுவேன் நினைக்கிறேன். நான் எவ்வளோ ஹவர் போட்டுருங்க டெஸ்டினேஷன் 1 hour போட்டுக்கணுங்களா? 1 hourக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். மார்னிங்கில் டிராஃபிக் இருக்கா இல்லையா போயிடலாம் கூட சீக்கிரத்தில். மசா தேர்ட்டில் எங்கேருந்து அவ்வளோ காத்தால போகிறதுக்கு லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு. அந்த சைட்லேருந்து போனால் தெரியாது நினைக்கிறடா. இந்த சைடில் அவ்வளோ தெரியாது. நான் அந்த ரோட்டில் போனால் அப்படி காட்டலாம். இங்கேருந்துலாம் தெரியாது. அந்த இங்கேருந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. லைட்டாக தான் தெரியுது. நான் அங்கே போனால் ஃபுல்லு வியூவை பார்க்கலாம். நீ இங்கே பாரு இந்த சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய ரைட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு 4th வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். இந்த மாதிரி நம்ம குடிசுகளில் வந்து பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ பெரிய ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த நந்தில்ஸ் போய்க்கல இந்த ரைடு இடத்துல வந்து நான் வந்து பெரிய ரைட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. சரி என்ன ஸ்டாப் பண்ணேன்னா இது வந்து பெங்களூரில் ஃபுல் மழை. ஒரு 4 days ஆனால் மழை நான் ஸ்டாப்பாக காத்தால ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டாக ஸ்டாப் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி என்னால் போக முடியும்? இப்போ எனக்கு நான் நினச்சாலும் பரவாயில்ல ஃபுல் தொப்பை கட்ட. ஆனால் பரவாயில்ல நான் ஒன்று எனக்கு வந்து கேமரா நினச்சிருக்கூடாது. ஃபுல்லு காஸ்ட் ஐட்டம் இல்லை கேமரா. உங்களுக்கே தெரியும் என்னோட செகண்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க. அந்த கேடி ஃபால்ஸில் தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா கேமரா நான் அதுலேயே பெஜராகிடுச்சு. எனக்கு அப்போலேருந்து வந்து இந்த கேமரா மேலே தண்ணி பட்டாலே இந்த ஃபுல்லு ரொம்ப பயம் வந்துட்டு இருக்கு. ஐயோ மறுபடியும் வந்து என்ன ஆகிடுமா கேமரா அப்படின்னு. ஸோ அதை தான் கொஞ்சம் இந்த மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ரைடு கம்ப்ளீட் பண்ணுவோம் பெரிய ரைடுக்கு. ஸோ பெரிய ரைடுனா நாங்கள் எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா வந்து 2 இடம் வந்து ஏம் பண்ணி வச்சுக்கோம். ஒன்று வந்து கூருக்கு, இன்னொன்று வந்து ஊட்டி. இந்த 2 இடத்துல எனக்கு வந்து ஃபுல்லு கன்ஃபியூஸ் ஆகுது. எதுக்கு போகலாம்? நம்ம கூருக்கு போகலாமா இல்லை ஊட்டிக்கு போகலாமா அப்படின்னு. ஒரு ஊட்டியில் செம்மையாக இருக்கும். நம்ம எல்லாம் வந்து விசிட் பண்ணுற இதுதான் கூர்கா செம்மையாக இருக்கும். ஆனால் 2க்கும் போனதில்லை நான். கூர்கா செம்மையாக இருக்கும். அதை ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் நான். கூர்கா செம்மையாக இருக்கும், ஊட்டியே செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் எதுக்கு போகலான்னு. ஸ்காட் நீங்களே சொல்லுங்கள் ஸ்காட். என்ன கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு ஊட்டிக்கு போகலாமா இல்லை கூர்குக்கு போகலாமான்னு. நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் ரோல் வருது. நாய் கூட பாவலாம். அங்கே நாய் பிஸ்கெட்டா வெயிட் பண்ணிங்குது.
நாய் பிஸ்கெட்கா வெயிட் பண்ணிங்குது இல்லடா நாய் அவரே பார்த்துங்குதுடா இல்ல பார்த்துங்கிற மாதிரி தெரியுது அவர் ஒரு செகண்ட் பார்க்கலாரு ஐயோ வச்சுக்கண்ணே பிஸ்கெட்க்குன்னா வெயிட் பண்ணிங்கதான்னு தெரியலையேறான்னு செகண்ட் இருக்கு வச்சு பார்க்கலாம் பிஸ்கெட் தான் நினைக்கிறடா பிஸ்கெட் தான் பார்த்துங்க நினைக்கிறேன் அங்கே பாரு அண்ணா பிஸ்கெட் இதேண்ணா பிஸ்கெட் ஆ இதே கூகுள் பே அங்கே வரல நான் சொன்னேன்ல அங்கே வர பார்த்துங்க வண்டி சைடில் அங்கே அவரே தான் பார்த்துங்குது நான் சொன்னேன்ல நான் பார்க்கல இன்னும் பாவலா அது நான் பிஸ்கெட் ಕೊಡಿ ಒಂದು ಹಾಂ ಒಂದು ಕೊಡಿ ಕ್ರೀಮ್ ಬಿಸ್ಕೆಟ್ನಾ ಗುಡ್ ಡೇ ಬಿಸ್ಕೆಟ್ನಾ ನಾನು ಗುಡ್ ಡೇನಾ ಇಂದ ಸಾಲ ಮಾಡ್ತಿದ್ರಾ ಸಾಫತ್ ಬಸ್ பசியில் இருந்துக்குது இந்த பர்தேசுக்கு சொன்னேன் நான் பட் அந்த டோல் தாண்டும் போதே தெரிஞ்சிச்சு எனக்கு நான் இதை பார்த்து உட்காந்துக்குது பசியில் இருக்குதுன்னு சரி அண்ணா தான் ஒரு பிஸ்கெட் போட்டாண்ணா இல்லை கிள கூட அக்கலே தின்னலாண்ணா கீழே போட்டால் சாப்பிடாதுண்ணா ஈரம் இருக்குல்ல பாவம் யார் மனுஷப்பா இப்போ தான் போட்டுக்கிறது பிஸ்கெட்டு கடைக்கார ஒரு 5 rupees பிஸ்கெட் போட்டால் என்ன ஆகிடுவார் எவ்வளோ நேரம் தான் பார்த்தோம் அந்த எவ்வளோ நேரமாக பார்த்து உக்காங்குதுன்ட்டு கூட தெரியல அது சொன்னல நான் இல்லைடா அது பிஸ்கெட் பாவலா இதுக்கு தான் வெயிட் பண்ணிங்குதுன்னு அவங்க யாரா வெயிட் பார்த்துக்க போகுது அப்போ சொல்லி பசிக்கிட அதுக்கு சொன்னா இல்லைடா அது அவங்களே பார்த்துங்குதுன்னு சொல்லியிருந்தேன் நீ என்ன பண்ணுறது இப்போ தண்ணிக்குதுன்ட்டு அது எப்படி தருது அவரை தருவார் தமிழ் தெரியுமா தமிழா இந்தா இந்தடா ஆவும் இப்போ கூட மனசு ஒரு மாதிரிக்குது எனக்கு நான் அப்படியே சொல்லியிருந்தேன் உன்ட்ட ஃப்ரெண்டுகிட்ட இல்லாத ஆள் அது வந்து என்ன போடுவாங்களா தான் வெயிட் பண்ணிங்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க என்னாக்கு அதை வந்து அங்கேயே பார்த்துன்னு மனசு பெதாராயிடுச்சு எனக்கு கீரைங்கள இல்லை அவ்வளோ பேர் கீறாங்க அங்கே ஏன்னா ஒருத்தர்னா போட்டாங்களா பாரு பிஸ்கெட் அங்கே 5 rupees 10 rupees என்ன ஆகிட போகுது 5 rupees 10 rupeesல மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில் இங்கே பாருங்கள் வண்டி ஃபுல்லு மழைலாம் கை வர கேமரா என்ன இதுன்னு தெரியலையே ஐயோ 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 உன்னை எவ்வளோ தான் பிரச்சனை பார்க்கறதுலே தெரியல என்னைக்கு ஒண்டி லக்குன்னே அந்த பேச்சுக்கே இடையில நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் எந்த வீடியோ போட்டால் நான் ஒரு பிரச்சனை வந்துட்டுப்பா வயது ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு நினச்சேன்
இந்த மலைக்க பிடிக்கல நடிக்கிறேன் அதை வேற ஒன்றும் இல்லை. ஒரு படா நான் ஒரு பண்ணலான்னு இருந்துச்சு. லக்குக்குன்னே என் லைஃப்ல பேச்சே இல்லை. கடவுளே சொல்லிட்டு உனக்கு லக்க இல்லடா உனக்கு அப்படின்னு பார்க்கலாம் நல்லதே நடக்குதுன்னு நினைச்சிட்டு போயில நம்ம. பட் நான் பிறந்த டைம் பண்ண மாதிரியா இல்லை என் ஜாதகம் மாதிரி இருக்க லைஃப்ல லக்க இல்லையா ஒன்றுமே புரியல. இங்கேருந்து ஸ்டார்ட்டு அந்த கர்வ் ரோடு வந்து செம்மையாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வந்து ரோடு வந்து எப்படி போவோம்னா இந்த ஸ்னேக் இருக்குங்களா, ஸ்னேக்கு இப்படி வரமே அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க ஸ்பாட். இந்த ரோடு வந்து அப்படிதான் போவோம். கர்வ் ரோடு வந்து நாள் ரோடு தான் மஸ்தா இருக்கும். இங்க கர்வ் ரோடு பாம்பு மாதிரியே போடலா ரோடு என்ன இருக்கு. எதிரில் யார் வராங்களோ தெரியாதுடா. அங்க வர்றா மேல யாரோ போகிய கொண்டாடிக்கிறாங்க நினைக்கிறாள். குளிர் தாங்க முடியல. ஸ்கால் எத்தனை நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி பெரிய வந்து ஊட்டி கூறுக்கு போய்க்கிறோன்னு. ஊட்டிக்கு போகிற தேவையில்லை, இங்கே ஃபாஸ்ட் மினியும் ஊட்டி, ஒரு லோ பட்ஜெட் ஊட்டின்னு சொல்லலாம். செம்மையா இருக்கு. ஊட்டி கூட என்ன மட்டும் முடியல. எப்படி இருக்குது வெதரு? அவசரப்பட்டே குமார். ஐயோ செம்மையா இருக்குது நிஜமா இல்லைண்ணே. ஒரு லோ பட்ஜெட் ஊட்டினே சொல்லலாம். இது ஒரு லோ பட்ஜெட் ஊட்டி. நம்ம ஸ்குவாட் வந்து யார் யார் வந்து ஊட்டிக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க? ஊட்டிக்கெலாம் போக தேவையில்லை. இந்த நேரத்தில் இங்கே ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock கொண்டா போது அப்படிங்கிற ஒரு சின்ன ஊட்டி பார்க்கலாம். பாக்கு வேணுமா பாக்கு இருக்கு, பிரஜா பிரெட் வேணுமா பிரஜா பிரெட் கூட வாங்க ஸ்குவாட் நம்ம இங்கே இருக்குதா இருந்தா ரொம்ப ஆபத்து. மேலே போய் பேசலாம் நம்ம. மங்கிகளா போட்டமே ஃபைனலா முடியல நான் நிஜமால. இங்கே அதுக்கு தான் மங்கி கோலா போட்டுக்கிறது. ஸ்குவாட் என்னன்னா இங்கே வந்து சரியாக ஸ்கேம் பண்ணிக்கிறாங்க. ஸ்கேம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து பட் தப்பாக எந்த இருக்குது என்னன்னா வந்து நான் கேஷ் எடுத்து வந்துடுறேன்னு. ஸோ வந்து ஃபுல் கூகுள் பே தான் நம்பின்னு வந்துக்கிறேன். கூகுள் பே ஃபோன்பே தான் இந்த ஆன்லைன் பே தான் வந்து நான் நம்பின்னு வந்துக்கிறேன். என்னன்னா நான் வந்து அவங்கள்ட்ட டிக்கெட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 70 rupees சொன்னாங்க டிக்கெட்டு. 70 rupees சொன்னாலும் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி என்கிட்ட கேஷ் இல்லைன்ட்டு, இந்த வந்து கூகுள் பே தான் இருக்குது. அங்கே போப்பா அங்கே வந்து நீ வந்து ஃபோன்பே பண்ணினா கேஷ் தருவாங்க அப்படின்னு. அங்கே போனால் எக்ஸ்ட்ரா வந்து நீ 100 பே பண்ணி 110 பே பண்ணி உனக்கு 100 தராங்க. அப்புறம் கேட்டேன் நான் வந்து 110 பே பண்ணணும், நாக்கு 10 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்னு. இல்லைப்பா 10 rupees வந்து எக்ஸ்ட்ரா நாக்குன்னா நீ வந்து எங்களுக்கு பே பண்ணுறல அதை வந்து சார்ஜ் 10 rupees சார்ஜுன்னு. அப்புறம் சொன்னேன் நான் இப்போ 200 பே பண்ணேன். இப்போ ஹெல்மெட்டுக்கும் அதே தான். இது வந்து ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ட்ரிக்ஸ் இதுங்க எனக்கு தெரியுதுங்களா? இங்கே வரும் இதோ அங்கிட்டு பர் கடை அங்கே ப்ளூ கலரு அந்த கடை தான் ஃபுல்லு. இங்கே ஒரு ஸ்கேம் தான். இங்கே வந்து இந்த 200 வாங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து 20 rupees பே பண்ணிக்கிறேன் நான். இங்கே ஃபுல் ஸ்கேம் தான். இங்கே பாருங்கள் ஸ்குவாட் நீங்களே என்னான்னு வேணே பண்ண. பட் என்னன்னா நெட்ஒர்க் கூட கிடைக்கல இங்கே. பட் தப்போ எந்த இருக்குது என்னன்னா கேஷ் எடுத்து நான் கூகுள் பே இருக்குன்னு தான் நினச்சி நம்பின்னு வந்தேன் நான். பட் பார்த்தா ஃபுல்லிங் வந்து கேஷ் தான்றாங்க. 20 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறேன். சும்மா வந்து எனக்கு அவங்க ஆன்லைனில் பே பண்ணிக்கின்னு ஆன்லைன் அவங்களுக்கு பே பண்ணிக்கிறேன்னு அவங்க வந்து இந்த 200 rupees கொடுத்தாங்க. இந்த 200 பே பண்ணுறதுக்கு 220 rupees பே பண்ணிக்கிறேன். சரியான ஸ்கேம். எத்தனை நாள் என்னடா டே இப்படி பண்ணுறாங்களா? 20 ரூபாய் சும்மா வந்து சொல்லு எல்லாம் வேணே பண்ணிக்கிறாங்க. எல்லாமே இருக்கும்.
எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட, இல்லைன்னு சொல்ல நான். அவங்கள்ட்ட கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இருக்குது. பட் வேணும்னா இவங்க பிஸ்னஸ்க்குன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்பாட்டிங்கோ. சரியான ஸ்கேம் ஒன்று. இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க, இல்லை நம்ம ஸ்காடாக இருக்கோ இல்லை யாருனா இருக்கோ, வரும்போது வந்து நன்றி வரும்போது டைவர்ஸ்ன்னு சொல்கிறேன், கேஷ் எடுத்துவாங்க. இந்த ஃபோன்பே கூகுள் பே நம்பாதீங்க. இங்கே நான் ஃபுல் ஸ்கேமுக்குது. இங்கே டைவர்ஸில் வந்து கேஷ் வந்து எடுத்துவாங்க இங்கே சொல்லிட்டு. வேல் ஃபோன் பண்ணுறா. இந்த போங்க பார்க்கட்டா அவ்வளோ காற்றுல ஏன் செஞ்சு வந்துட்டு காற்று பரவாயில்ல, எப்படி அடிக்குது. வண்டி எதுவுமே தெரிய மாட்டேங்குது போறா. நெக்மாலிங்க வியூ பயங்கரமா இருக்கு பாருங்க. ஸ்பாட் செம்மையாகுது. எங்க ஸ்பாட் பாருங்க. முடியல அடி அடுக்கிறதுக்கு. இப்போ முடியல. எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்துக்கிறாங்க. ஏன் ஜோடி பார்த்து எடுக்கிற வந்து அதுக்கு எல்லா லவ்வர்ஸோட பொண்ணுங்களை இட்டு வந்துக்கிறாங்க. ஏன் ஜோடியை பாரு. இந்த பப்ஜியில் வந்து ஸ்மோக் போடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதில் யாரும் ரிவைவ் பண்ணுறாங்க. இந்த பப்ஜியில் ஸ்மோக் வந்து ரிவைவ் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபுல்லு ஒரு 4 to 5 ஸ்மோக் போட்டாங்க நினைக்கிறேன். பாரா என்ன ரிவைவ் பண்ணிக்கிறாங்க. அப்படிதாங்க இங்கே எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறா. மேலே பப்ஜி எங்கே பார்த்தா கண்டுபிடிச்சாங்களோ எங்கே ஸ்மோக் போட்டுக்கிறாங்க. பேச்சா பேசின கொஞ்சம் நின்ற பேச்சா பேசின மன்னர் பண்ண வராத பரவன்னு சொன்னீங்களா? டேய் செடியெல்லாம் பறந்துங்குது. மேல போனா இன்னும் நம்மளே பறக்குறோம். கரெக்டாக தான் வந்துங்கிறோம் அட்ரஸ். நம்ம ஆனால் யாருமே இல்லைடா சுற்றி முற்றி. எங்கே பாரு சுற்றி முற்றி யாருமே இல்லையே. கரெக்டாக ஒரு வேலை வணங்குறது பார்க்கலாம். போய் பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னு. அடுத்த என்ன தெரியாதா உன்னை கேட்டுங்கடா நான். இல்லையா ஜாக்கெட் பண்ணலாம் வா.
லோகா லல் காத்து பிரச்சனைது செக்கே செக்கே ஒரு செகண்ட் அங்கே வர இருக்கு பார்க்கத்தாவா இல்லை நிஜமால பார்க்கத்தாவா இல்லை என்ன வேற என்னவாடா இது இங்கே போறா இப்படி போறா டெலிஃபோன் டவருக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ ஃபாக் இருக்குங்க லால் அங்கே வரா குறுங்க போறா ஏய் அகா லால் நீடா அது ஏய் நல்லா ஆறா லால் டான்ஸு இங்க வரா லால் நல்லா ஆறாடா டான்ஸு அங்க வரா மத்தாத்தின் கவர்னர் தெரிஞ்சு அங்கே போனால் தெரிய மாட்டேங்கிறாங்க அங்கே இருங்கப்பா தெரிய மாட்டேங்கிறாங்க வந்து இந்த வியூஸ் வந்து மஸ்தாக இருக்குங்க ஓகே ஸ்கால் இதெல்லாம் நம்ம வீடியோ இங்கே என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் சரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சேலஞ்சிங் ரைடு மாதிரி இருக்குது சேலஞ்சிங்கா அப்படின்னா நான் கேட்குறீங்கன்னா சேலஞ்சிங்னா பட் இங்கே பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மழை ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு நம்ம ஏர்லி மார்னிங் போகிறது அது ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு தேர்ட் வந்து அந்த ஃபாக்லேயும் வந்து ஓட்டுறது இந்த ரைடர்ஸ் இங்கே பார்க்கறதுக்கு இல்லை இந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அந்த ஃபாகில் ஓட்டுறதுக்குன்னு சத்தா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சேலஞ்சிங் ரைடு முடியுது செம்மையாக இருந்துச்சு நிஜமான பிளேஸு ஸோ ஓகே ஸ்காட் வீடியோ என் பண்ணிக்கலாம்